இப்போலாம் 10, 11 மணி வரைக்குமே எங்க ஊர் பக்கம்லாம் வெயிலே திறக்க மாட்டேங்குது. அது வரைக்குமே குளிர் காத்து, ஊதக்காத்து மாத்திரை தான் அடிச்சிட்டு இருக்கு. அதனால பசங்களுக்கு கோல்டு சரியாகவே இல்ல. ஹாஸ்பிட்டல் மருந்தெல்லாம் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. கை வைத்தியம் ஏதாவது கசாயம் தான் போட்டு குடுக்கணும்னு தூதுவள தேடி தான் போனேன். இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போயிருந்தா எங்க கொல்லிக்கே போயிட்டுருப்போம் போல இருக்கு. அவ்ளோ தூரம் போயும் தூதுவள கிடைக்கல. ஃபைனலா ஒரு இடத்துல தூதுவள செடிய பார்த்து தேவையான அளவுக்கு மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டேன். ஆடு மேயாம இருந்தா நாளைக்கும் பறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேன். பார்ப்போம் நாளைக்கு இருக்கான்னு. அப்படியே வந்து வீட்டுக்கு எதிரில் இருந்த துளசி செடியிலையும் ஒரு 4 இலையும் பறிச்சுக்கிட்டு ஒரு வேப்பங்குழந்தையும் பறிச்சுட்டு போயிட்டேன். பறிச்சுட்டு வந்த இலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே 4 மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 கல் உப்பு, 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணியையும் சேர்த்து அது 1 டம்ளராக வத்தி வர அளவுக்கு சுண்ட வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். கசாயம் ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்பொழுது அதோட 2 ட்ராப் லெமன் ஜூஸையும் மிக்ஸ் பண்ணி இந்தாடா லெமன் ஜூஸ்னு சொல்லி கிருத்வி கிட்ட கொடுத்து இதுவா லெமன் ஜூஸ்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாலும் நம்மள நான் மட்டும் விடவா போறீங்கன்னு கிளாஸை காலி பண்ணிட்டான்.